அவங்களுக்கு பிடிச்ச மாரியான ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா நம்மள கூப்பிடுறது பூரா அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பேர வச்சு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி உண்மையிலே நம்மளுடைய பேர், நம்மளுடைய கிரகநிலைப்படி, நம்மளுடைய ஜாதகப்படி பார்த்து வைக்கக்கூடிய பேருக்கு ஒரு பவர் தனியா இருக்கா சார்? உண்மையிலே நம்மள ம். அப்படி தானே வச்சு அட்ரஸ் பண்றாங்க. ம். இப்போ என்னோட பேர் ராஜா அப்படின்னா, ம். அந்த ராஜாங்கிற பேர் வந்து என் ரத்தத்தோடையும், என்னோட சதையோடையும் அது ஒட்டிரும். என் ம். உயிரோட அது ஒட்டிக்கும். ம். நான் இருக்கும்போதும் சரி, என்னோட ம். நம்மளோட காலத்துக்கு அப்புறமும் சரி, அந்த பேர வச்சு தான் நம்மள அடையாளப்படுத்துறாங்க. அப்போ ம். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு அந்த காலத்தில கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, பேர் போயிடுச்சுன்னா வந்து அவ்வளோதான் நம்மளோட அடையாளங்களே போயிடுச்சு அப்படிங்கிற மாரி தானே. அந்த ம். பேருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு. சரி இந்த பேரு எப்படி ஒரு ஒரு பேர் வந்து நம்ம வாழ்க்கைய வந்து அதுக்கேத்த மாரி கொண்டுட்டு போகுமா? அந்த ஃப்ரீக்வன்சி நம்மள இது பண்ணுமா? அப்படின்னா, இந்த பேர நம்ம எப்படி உச்சாரணம் பண்றோம் நம்ம, உச்சரிக்கிறோம். அது ஒரு சவுண்ட் எனர்ஜிய கிரியேட் பண்ணுது. ஒரு ம். சவுண்ட் ஃப்ரீக்வன்சிய கிரியேட் பண்ணுது. அந்த ஃப்ரீக்வன்சி நிச்சயமா ரொம்ப பாசிட்டிவா இல்ல நமக்கான ஃப்ரீக்வன்சியா இருக்கும்போது, நம்மள வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னவோ, அது ம். எல்லாத்தையும் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வாங்க நம்ம பழகிக்கலாம். ம். இல்லன்னா, அது குடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். நம்ம தடுத்துக்கிட்டே இருப்போம். ம். அதுதான் ஒரு பேர் ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு. ம். என்ன பேர் நம்ம வந்து அவருக்கு வந்து அந்த சரியான டோட்டல்ல, அந்த சரியான ஃப்ரீக்வன்சில நம்ம வச்சுட்டோம் அப்டின்னா, அவருக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ, அது உறுதியா கிடைக்க ஆரம்பிச்சுரும். ம். அது இது இல்லாம தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு இது இல்ல, எனக்கு அது இல்ல, எனக்கு இது குறைபாடா இருக்கு, எனக்கு அது குறைபாடா இருக்கு. அப்போ ஒரு பேர் ஒருத்தரோட அடிப்படை. எப்படி நம்ம வந்து நமக்கு ஒரு வீட்டு அட்ரஸ் இருக்கோ, நமக்கு ஒரு அடையாளம் இருக்கோ, அந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கோ எப்படி இருக்குதோ, அதே மாரி தனக்கான பேர் தான் அவங்களுக்கான அடையாளம். ம். அப்ப அந்த பேர சரிவர அமைக்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். சில ம். பேர் கேட்பாங்க, "குழந்தையிலேயே அமைச்சிரணுமா சார்? இல்ல எல்லாம் பெருசானதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம்." குழந்தையிலேயே பண்ணிட்டோம்னா, அவங்க என்ன விதி வழியா இங்க அனுபவிக்க வந்திருக்காங்களோ, அத அப்படியே அவங்கள கைய புடிச்சு கூட்டிட்டு போக ஆரம்பிக்கும். ம். தேவையில்லாத விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகாம, அவங்க பாதை என்னவோ, அத கைய புடிச்சு அழகா கூட்டிட்டு போக ஆரம்பிக்கும். ம். அதுக்கு நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நான் என்னென்னமோ ஆகணும்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா, எங்க கொண்டு வந்து இந்த பிறவி எங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நெனச்சதோ, என்னைய அழகா கைய புடிச்சு கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து குடுத்துட்டாங்க. ஸோ அந்த வேலைய தான் பேர் பார்க்க போது. ம்.